வணக்கம். லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னையில் அதிகரித்து வரும் வெப்பநிலையை கட்டுப்படுத்தவும், பசுமை பரப்பை அதிகரிக்கவும் பெருநகர சென்னை மாநகராட்சி GCC ஒரு பிரம்மாண்ட மெகா திட்டத்தை தொடங்கியுள்ளது. ஓராண்டில் 12 லட்சம் மரக்கன்றுகளை நடுவதற்கு இலக்கு நிர்ணயித்து இந்த திட்டம் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் குறித்த விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சென்னையின் ஒட்டுமொத்த பரப்பளவில் சுற்றுச்சூழல் விதிகளின்படி 33% பசுமை போர்வை இருக்க வேண்டும். ஆனால் தற்போதைய நிலவரப்படி அது மிகவும் குறைவாகவே உள்ளது. இதனால் கோடை காலத்தில் நகர்ப்புற வெப்பத்தீவு விளைவு ஏற்பட்டு நகரின் வெப்பநிலை வழக்கத்தை விட 3 முதல் 5 செல்சியஸ் வரை உயர்கிறது. இதனை தடுத்து சென்னையை குளிர்விப்பதே இந்த மெகா திட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. சென்னையின் 15% மண்டலங்களிலும் தலா 50,000 உள்ளூர் வகை மரக்கன்றுகளை மாநகராட்சியே வளர்த்து வருகிறது. மேலும் மரக்கன்றுகள் நன்கு பிழைத்து வளர வேண்டும் என்பதற்காக அவை குறைந்தது 4 அடி அல்லது அதற்கு மேல் வளர்ந்த பிறகே பொது இடங்களில் நடப்படுகின்றன. பள்ளி மற்றும் கல்லூரி வளாகங்கள், மாநகராட்சி பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், மயானங்கள், திறந்தவெளி நிலங்கள், சாலையோரங்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளின் காலி இடங்கள் போன்ற பகுதிகள் மரங்கள் நடுவதற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளன. மேலும் சென்னையின் மண்ணிற்கும் காலநிலைக்கும் ஏற்ற 40க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நாட்டு மரங்கள் மட்டுமே இந்த திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அதாவது ஆலமரம், அரசமரம், பூவரசு, நீர்மருது, சரக்கொன்றை, செண்பகம். மேலும் நாவல் மரம், அத்திமரம், இலந்தை, கொடுக்காப்புளி போன்ற மரங்களும் இடம்பெற்றுள்ளன. உலக சுற்றுச்சூழல் தினத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான இடங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டுவிட்டன. வனத்துறை மற்றும் தோட்டக்கலை துறையிடம் இருந்தும் மரக்கன்றுகள் பெறப்படுகின்றன. இவை வாடாமல் இருக்க சொட்டுநீர் பாசனம் மற்றும் தெளிப்பான்கள் மூலம் நீர் ஊற்றப்பட்டு தீவிரமாக பராமரிக்கப்பட்டு வருகின்றன. மரங்களை பாதுகாக்கும் நோக்கில் சென்னையில் பொது இடங்களில் உரிய அனுமதியின்றி மரக்கன்றுகளை வெட்டுபவர்களுக்கு தலா 1 லட்சம் அபராதமும், கிளைகளை வெட்டுபவர்களுக்கு தலா 15,000 அபராதமும் விதிக்க சென்னை மாநகராட்சி அண்மையில் கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் சென்னையை பசுமையாக்க அரசு எடுக்கும் இந்த முயற்சியில் குடியிருப்பு நல சங்கங்கள் மற்றும் தன்னார்வலர்களும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.